Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது analytical geometry 5th topic first sum. இந்த சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கோனிக்ஸ். ஃபஸ்ட்டு கோனிக்கோட டைப் எலிப்ஸா, பேரபோலாவா, ஹைபர்போலாவான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் சென்டர், ஃபோகஸ், வெர்டிசஸ், டைரக்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தெரியும், இந்த கிவன் ஈக்குவேஷனை என்ன ஃபார்மில் இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் ஒய் டேர்ம், ஒய் ஸ்கொயர் டேர்ம், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ சொல்லுவேன், எக்ஸ் ஒய் டேர்ம் கோஎஃபிஷியன்ட் பி, இட் இஸ் சி, ரிமைனிங் இருக்கிறது டிஇஎஃப் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம கோனிக்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ பி எக்ஸ் ஒய் டேர்மே இங்கே இல்லைன்றதுனால எக்ஸ் ஒய் டேர்ம் கிடையாது, ஸோ பி வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ அண்ட் சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் ஆன்சர் கிடைக்குது. நெகட்டிவ் வேல்யூனாவே லெஸ் தென் 0, ஸோ இட் ஃபார்ம் அ எலிப்ஸ். இந்த கண்டிஷன் நீங்கள் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. இந்த 2 வேல்யூலேருந்து நம்மளால் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், இ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர் சி ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். எப்போவுமே நம்மளுக்கு ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏஇ கமா 0 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஃபோக்கஸ் ஏஇ கமா 0. ஸோ நம்ம ஏஇ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இ வேல்யூ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஏ ஸ்கொயர் வேல்யூ பி ஸ்கொயர் வேல்யூலேருந்து இ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இ ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் இ ஸ்கொயர். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இ ஸ்கொயரோட வேல்யூ 16/25 கிடைக்குது. இ வேல்யூ 4/5. நம்மளுக்கு வெர்டிசஸ் ஃபஸ்ட்டே வெர்டிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். வெர்டிசஸ் ஃபார்முலா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. ஸோ ஏ வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க, ஏ வேல்யூ இஸ் 5, ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஏஇ கமா 0, ஏஇ கமா 0, ஏ வேல்யூ 5, இ வேல்யூ 4/5. ஸோ ஃபோக்கஸ் வேல்யூ ஏஇ வேல்யூ என்ன கிடைச்சிச்சு, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4,0. டைரக்ட்ரிஸ் தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் பை 25 இருக்குது. ஸோ மேஜர் ஆக்சிஸ் என்ன, எக்ஸ் ஆக்சிஸ் தான் மேஜர் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக தான் மேஜர் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. அதில் நம்ம ஏ பை இ, ஏ வேல்யூ தெரியும், இ வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரக்ட்ரிஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்க்கும்போதே நம்மளுக்கு சென்டர் வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிடும், 0,0. ஏன் 0,0, இது என்ன ஃபார்மில் இருந்துச்சுன்னா தான் நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும், எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருந்துச்சுன்னா தான் இந்த ஹெச்சையும் கேவியும் நம்ம வேறு சென்டராக சொல்லுவோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் மட்டும்தான் இருக்குது. ஸோ எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்மில் எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாதுன்றதுனால சென்டர் என்ன, 0. ஸோ இந்த சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் சம் இதே மாடலில் இருக்கும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு சம். இதை பார்த்ததுமே உங்களுக்கு ஹைபர்போலான்னு தெரியும், ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் ஒய் ஸ்கொயர் டேர்முக்கு பிட்வீனில் உங்களுக்கு என்ன இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வேல்யூ கிரேட்டர் வேல்யூவாக இருக்கா ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கான்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா, ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் இட் ரெப்ரசன்ட் ஹைப்பர்போலான்னு சொல்லணும். ஹைப்பர்போலான்னு சொன்னதுக்கப்புறம் கிவன் கொஸ்டின்லேருந்து இங்கே ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் வேல்யூ, ஏ ஸ்கொயர் அண்ட் பி ஸ்கொயர் வேல்யூவை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க. அதிலிருந்து இ ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே இ ஸ்கொயர் வேல்யூ ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. இதில் பி ஸ்கொயரும் ஏ ஸ்கொயரும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயர் வேல்யூ 169/25 கிடைக்குது. இ வேல்யூ 13/5ன்னு ஆன்சர் கிடச்சிரும். அதுலேருந்து ஏஇ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏஇக்கு அப்புறம் ஏ பை இ. ஏஇ எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஏ பை இ டைரக்ட்ரிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு சம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், y² by 16 minus x² by 9.
y ஸ்கொயர் பை 16 சொல்லிட்டாவே நம்மளோட ஹைப்பர்போலா இந்த மாதிரி இருக்கும். அதோட ஆக்சிஸ் parallel to y ஆக்சிஸாக இருக்கும். இங்கே ட்ரா பண்ணுற லைனு y ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே a ஸ்கொயர் 16 b ஸ்கொயர் 9 இருக்குது. அதுலேருந்து e ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அதுலேருந்து e வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். e வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாவே ஃபோக்கஸ் ae அண்ட் a பை e வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளால் டைரக்ட்ரிஸ் ஃபோக்கஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? Next time, sixth sum. Prove that the length of the lattice rectum of the hyperbola ஓட lattice rectum 2b square by a அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். Equation of the hyperbola with the center 0 0 இருக்கு. ஒரு இந்த ஹைப்பர்போலாவோட சென்டர் 0,0. ஸோ எல் அண்ட் எல் டேஸ் ஆர் த lattice rectum. இப்போ இந்த மாதிரி ஹைப்பர்போலா இருக்குது, அப்படி ஒரு ஹைப்பர்போலா இருக்குது. இங்கே நம்ம ஃபோக்கஸ் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோக்கஸில் ட்ரா பண்ணுற லைனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், இட் இஸ் த lattice rectum. இட் இஸ் எல் டேஸ். இந்த லைனோட லென்த்து 2b ஸ்கொயர் பை ஏன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், இது பேரபோலா மாதிரி போட்டிருக்காங்க. நீங்கள் டயக்ராம் போடும்போது என்ன செஞ்சுருக்கணும், ஹைப்பர்போலா ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டு ஏஇ எஸ்எல்னு யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லோட கோஆர்டினேட்டை ஏஇ எல் ஆர் y1ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் தான் இந்த பேரபோலா பாஸ் ஆகுது. அந்த பாயிண்ட் lattice rectumோட எண்ட் பாயிண்ட்ஸில் தான் அந்த ஹைப்பர்போலா பாஸ் ஆகுறதுனால அந்த வேல்யூ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ, எக்ஸ் பிளேஸில் ஏஇ வேல்யூ, ஒய் பிளேஸில் எஸ்எல் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இ ஸ்கொயர் வேல்யூ இ ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் எஸ்எல் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர்னு கிடைக்குது. இந்த வேல்யூ இதில் எஸ்எல் ஸ்கொயர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் y1. நீங்கள் y கோஆர்டினேட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா y யூஸ் பண்ணிக்கோ, இல்லை எஸ்எல்ஐ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம சால்வ் பண்ணும்போது எஸ்எல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் -1ன்னு கிடச்சிருக்கு. இதே ஏபிஇ ரிலேட் பண்ணுற ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். தட் இஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் -1. இதில் நம்ம இ ஸ்கொயர் -1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இந்த ஏ ஸ்கொயர் ஆப்போசிட் சைட் போகும். ஸோ என்னவாயிடுச்சு, பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலாலேருந்து இ ஸ்கொயர் -1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வேல்யூ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அது கிவன் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் இ ஸ்கொயர் -1க்கு பதிலாக நம்ம என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எஸ்எல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை ஏ. தட் இஸ் இங்கே என்ன பாயிண்ட்டு இருக்குது, ஏஇ பி ஸ்கொயர் பை ஏ அப்படின்னு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு. இதோட நெகட்டிவ் பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஏஇ மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ. இந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இல்லை இந்த எஸ்எல் டிஸ்டன்ஸே தான் இங்கேயும் இருக்கும் இல்லையா. ஸோ இங்கே ஒரு எஸ்எல் இருக்குது, பி ஸ்கொயர் பை 2 இருக்குது, இங்கே ஒரு பி ஸ்கொயர் பை 2 இருக்குது. ஸோ 2 இன்ட்டு எஸ்எல் 2b ஸ்கொயர் பை ஏ. ஸோ லென்த் ஆஃப் த lattice rectum 2b ஸ்கொயர் பை ஏ. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு lattice rectumோட ஒரு எண்ட் பாயிண்ட்டை ஏஇ எஸ்பி, இந்த டிஸ்டன்ஸ் எஸ்பிங்கிறதுனால எஸ்எல்ங்கிறதுனால இந்த டிஸ்டன்ஸை எஸ்எல்லாகவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் ரிலேட் பண்ணுற ஃபார்முலாலேருந்து இ ஸ்கொயர் -1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. அந்த வேல்யூவை கிவன் வேல்யூவில் ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்களே, அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு எஸ்எல் வேல்யூ கிடைக்கும். எஸ்எல் அப்படின்றது lattice rectumோட ஆஃப் த எஸ்எல் ஃபுல்லு வந்து எல் டேஸ். lattice rectum எல் டேஸ் தான் lattice rectum. எல்எஸ் அண்ட் எஸ்எல் டேஸ் ஈக்குவல். ஸோ எஸ்எல் கண்டுபிடிச்சதுனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு lattice rectum கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம். ஷோ தட் த அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த லோக்கல் distance of any point P
on the hyperbola is the length of its transverse axis. இந்த transverse axis இருக்குது எந்த பாயிண்ட் ஃபோக்கஸ்க்கு நம்ம ஹைப்பர்போலாவில் எந்த பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணாலும் இந்த 2 பிளேசஸ்லேருந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ ஃபோக்கஸ்லேருந்து ஒன்று, டைரக்ட்ரஸில் ஒன்று, ரெண்டு ஃபோக்கஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் அ ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, இங்கே ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸையும் நம்ம ஃபோக்கல் டிஸ்டன்ஸும் சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? இப்போது இட் இஸ் த ஹைப்பர்போலான்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பர்போலா அப்படின்னாவே நம்மளுக்கு ஈக்குவேஷன் தெரியும். அந்த ஈக்குவேஷனில் x² / a² - y² / b² = 1 நம்மளுக்கு தெரியும். அதில் p, x, yன்னு அதில் ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அது இட் இஸ் p of x, y. நெக்ஸ்ட்டு டயக்ராம் கிளியராக பாருங்கள். டயக்ராமில் இந்த டிஸ்டன்ஸ் இட் இஸ் ஃபோக்கஸுங்கிறதுனால AE, 0, இங்கே -AE, 0. இட் இஸ் சென்டர், இது சென்டர், இது டைரக்ட்ரஸ். இந்த லைனை நம்ம டைரக்ட்ரஸ்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுனால இப்போது இங்கேருந்து டைரக்ட்ரஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து பிஎம்மும் பிஎன்னும் இதுக்கு இருக்கிற ரேஷியோ ஈயாக இருக்கும். பிஎம் அண்ட் பிஎன்னுக்கு இருக்கிற ரேஷியோ இ. அதே மாதிரி இங்கிருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஸோ இது எஸ்பி அண்ட் இ, எஸ்பி பை பிஎம் இஸ் ஈக்குவல் டு இ, இதான் ரிலேஷன். அதே மாதிரி எஸ்எஸ்பி ஈக்குவல் டு இ பவர் இ பிஎம் டேஷ்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ரிலேஷன் யூஸ் பண்ண போகிறேன்? எஸ்பி ஈக்குவல் டு இ பிஎம், இதே தான். நெக்ஸ்ட்டு எஸ்பி ஈக்குவல் டு இஎன்கே. ஏன் இஎன்கே யூஸ் பண்ணுறோம்? என்கே அப்படின்றது இந்த டிஸ்டன்ஸ், பிஎம்மும் என்கேவும் ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ்பி ஈக்குவல் டு சிஎன் மைனஸ் சிகே. எஸ்பி ஈக்குவல் டு இ இன்ட்டு சிஎன் மைனஸ் சிகே. சிஎன் மைனஸ் சிகே இந்த டிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஏஇன்னு சொல்லுவோம். ஏஇ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? சிஎன் வேல்யூ மைனஸ் சிகே வேல்யூ சப்ராக்ட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. சப்ராக்ட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் இருந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்? எஸ்பி ஈக்குவல் டு இ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பை இ. அண்ட் இதில் இருந்து நம்ம என்ன சொல்லல, இ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இஎக்ஸ் மைனஸ் ஏன்னு கம்ப்ளீட் ஆகிடுது. நெக்ஸ்ட் இந்த சைடு இருக்க வேல்யூ அதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? இ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ பை இன்னு கிடைக்குது. இதை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இஎக்ஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்குது. இது ஒரு எஸ்டாஸ்பி கிடச்சிருக்கு, எஸ்பி கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 2 வேல்யூஸ் இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது இஎக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது 2ஏன்னு ஆன்சர் கிடைக்குது. 2ஏங்கிறது லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். இப்போ பாருங்கள், திரும்ப பாரு. இந்த டைரக்ட்ரஸ் இந்த வேல்யூ, இந்த ஈக்குவேஷனோட வேல்யூ ஏ பை எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பை இ. இந்த டிஸ்டன்ஸ் ஏ பை இயாக இருக்கும். டிஸ்டன்ஸ் ஏ பை இ. இந்த சைடு இருக்க டிஸ்டன்ஸ் இதுவும் ஏ பை இயாக இருக்கும். நம்ம டோட்டலாக இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற வேல்யூ ஏஇ. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற வேல்யூ ஏ பை இ. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் வேணும்? கேஎன்னோட வேல்யூ தான் வேணும். ஸோ இந்த வேல்யூலேருந்து இது ஏஇலேருந்து ஏ பை இயை சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கேஎன் வேல்யூ கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? லென்த் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸையும் இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் இருந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? இந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்க்கு வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்.